வணக்கம். உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன் பேசுகிறேன். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே எங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, எஸ்பிஓ டெலிகிராம் நோட்டீஸ் போர்டு. டெலிகிராம் ஆப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கில் டச் பண்ணி பாருங்கள். இதுதான் எஸ்பிஓட அஃபிஷியல் லிங்க். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது 3 தகவல். இந்த தகவல் மிகவும் முக்கியமான தகவல் கூட. இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முன்னாடி உண்மை உறக்கச்சொல் உறவுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ரீஃபண்டுக்குன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் சரியாக இருந்ததோ அவங்களோட ஐடி சஸ்பெண்ட். கிட்டத்தட்ட 1000 நபர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 10க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்த பணமும் நீங்கள் கட்டின பணமும் திரும்ப ரீஃபண்டுங்கிற ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதை ஒன்று இழந்தீங்கன்னா அது எஸ்பிஓவும் ஒன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். வெல்கம் லெட்டரில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகுது. அதுவும் நம்மளுடைய சீக்கிரம் வந்துடும். அது பற்றி அப்டேட் இனிமேல் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க. கேஒய்சி வீடியோ கால் வெரிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட். அதுக்கு பதிலாக இன்னொரு செயல் செய்யலாம். அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த அப்டேட்டும் இனிமேல் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு நாள் தெரிய போகுது. இப்போது நம்மளுடைய ஓல்டு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் நம்மளுடைய கைகளில் பணமாக வருமா வராதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு முதல் செயல் முதல் பதில் கொடுக்குறாங்க. ஏற்கனவே யாரெல்லாம் அஃபிலியேட் வேலெட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்போவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, எல்லாருமே சேஞ்ச் பண்ணி வைங்கன்னு. ஏதோ ஒரு காரணங்களால சில நபர்கள் சேஞ்ச் பண்ண முடியலை. ஏதோ ஒரு தகவல் தெரியாமலும் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ ஒரு வாய்ப்பு. இப்போ எல்லாருமே ஆட்டோ வித்ராவில் தான் நாம் செயல்பட போகிறோம். அதற்கு முன்னால் வேலெட்டில் உள்ள எல்லாமே 0 ஆக்கணும். அந்த 0 ஆக்குறதுக்கு இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அஃபிலியேட் வேலெட்டுக்கு ஒர்க்கிங் வேலெட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இருந்து ₹1 இருந்தாலும் நீங்கள் அஃபிலியேட் வேலெட்டுக்கு மாற்றிடணும். இதோட கண்டிஷன் 7 நாள் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர 7 நாளை தாண்டிச்சுன்னா உங்களுடைய வேலெட் ஒர்க்கிங் வேலெட் நான் ஒர்க்கிங் வேலெட் இப்போ அந்த பெயர் மாறி இருக்கு, நீங்கள் குழப்பிக்க வேணாம். டாஸ்க் வேலெட் போனஸ் வேலெட் இதில் ₹1 இருந்தாலும் அதை 0வாக மாற்றிடுங்க. அஃபிலியேட் வேலெட் அக்கௌண்ட் பேலன்ஸில் மாற்றிடுங்க. இதற்கு காரணம் நம்ம டாஸ்க் வேலெட்லேயும் போனஸ் வேலெட்லேயும் 0வாக இருந்தால் தான் நீங்கள் ஆட்டோ வித்ராவலுக்கு மாற முடியும். எல்லாரும் புதிய ஒரு தொடக்கமாக தொடங்க போகிறோம். அதற்காக விரைவில் எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த முடிவு. 7 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். 7 நாட்களுக்கு உள்ள அஃபிலியேட் வேலெட்டுங்கிற இந்த க்ரீன் கலரில் இருக்கிற அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸில் உங்களுடைய பணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டாஸ்க் வேலெட் போனஸ் வேலெட்டில் உங்களுடைய பணம் 0வாக மாறிடும். திரும்ப கண்டிப்பாக எடுக்கவே முடியாது, நீங்கள் என்ன ஒரு காரணங்கள் சொன்னாலும். ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நான் ரீஃபண்டுக்கு மெயில் பண்ணலை, ஆனால் என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு இது சொல்கிறீங்கன்னா நேரடியாக எஸ்பிஓ கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சைடு இருக்கிற ப்ரூஃப்ஸும் உங்களுடைய ரீசன்ஸையும் சொல்லுங்கள். அதுவும் 7 நாளைக்குள்ளே உங்களோட ஐடி சஸ்பெண்டில் இருந்து ஆக்டிவாக எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிறத சின்னதாக சொல்கிறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் கூட நீங்கள் பண்ணிடலாம். அதை தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடிக்குள்ளே வந்துடுங்க. கீழே வேலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். கீழே வந்துட்டால் உங்களுக்கு சூஸ் வேலெட் இருக்கும், இதை டச் பண்ணி டாஸ்க் வேலெட் போனஸ் வேலெட் இந்த 2 வேலெட்லையும் மேலே உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அது தெளிவாக ஷோ பண்ணிடும். தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் என்டர் அமௌண்ட்டில் இப்போ 0வாக இருக்குது, எனக்கு ₹10 இருந்தால் நான் ₹10 கொடுத்துட்டு சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும், வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். இதில் நிறைய நபர்கள் நாம் தான் ஏற்கனவே அஃபிலியேட் வேலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோமே, நாம் ஏன் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. ஏற்கனவே நாம் ₹500 மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ₹500 கீழே உள்ள ஒரு தொகையை கூட நாம் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ ₹1 இருந்தாலும் மாற்றிக்கலாம். நீங்கள்
ரூ. 500 கீழே உள்ள ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வச்சுருந்தாலும் அதை வேலட் ட்ரான்ஸ்ஃபரில் இருந்து அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வேலட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. டாஸ்க், போனஸ், வேலட் இதில் எல்லாத்துலேயுமே 0வாக தான் இருக்கணும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.